புடவன் கொம்பு தேருக்கு ஆசைப்பட்டது போல் சூரியன் மேற்கே உதித்தது போல் என்றுதான் நான் கருதுகிறேன். இதற்கெல்லாம் என்ன காரணம்? நாம் சிந்திக்காதது ஒன்று மட்டுமே தான் காரணம் என்பதை இங்கே நான் தெல்ல தெளிவாக சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உதாரணத்துக்கு இந்த மணப்பெண் சுபலட்சுமி எடுத்துக் கொள்ளுங்கள். திருமணத்திற்கு முன்பு சில வாலிபர்களுடன் ஆற்றங்கரை ஓரத்திலேயோ அல்லது செடி கொடிகளின் மறைவிலேயோ அரசல் புரசலாக சில கசமுசாக்களில் ஈடுபட்டிருக்கலாம். கர்ப்பமாயும் கலைத்திருக்கலாம். இந்த விஷயம் தம்பி கணேசனுக்கு தெரிய வரும் பொழுது இதை பெரிதாக எடுத்துக் கொள்ளக் கூடாது. அதேபோல் தம்பி மாப்பிள்ளை கணேசனும் திருமணத்திற்கு முன்பு பல பெண்களுடன் பல ஓட்டல்களில் உல்லாசமாக இருந்திருக்கலாம், ஊழல்கள் செய்திருக்கலாம். இந்த விஷயம் மணப்பெண் லட்சுமிக்கு தெரிய வரும் பொழுது இதை பெரிதாக எடுத்துக் கொள்ளக் கூடாது. இருவருமே பரஸ்பரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் இங்கு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். திருமணத்திற்கு பிறகு கணவனுக்கும் மனைவிக்கும் சில நாட்களிலே ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது போர் அடித்து விடக்கூடும். அப்படி போர் அடிக்கும் தருவாயில் அவர்களுக்கு பிடித்தவருடன் அல்லது நண்பர்களுடனோ டைவர்ஸை செய்து கொள்ளலாம்.